ஹாய் ப்ரோ. சமீபத்தில் அதிமுக அணி ஏற்பாடு செய்திருந்த இஃப்தார் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. அதில் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் தலையில் இஸ்லாமியர்கள் மாதிரியே தொப்பி அணிஞ்சு அதில் கலந்துருப்பாங்க. நயினார் நாகேந்திரன் மட்டும் தலையில் தொப்பி இல்லாமல் இருப்பார். எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் ஒரு கேள்வியும் வந்தது. இந்த தமிழ்நாடு அரசியல்னு வந்த உடனே எந்த மத விழாவுக்கு போனாங்கனாலும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்ன மாதிரியான ஆடை உடுத்திக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆடைகளை இந்த அரசியல்வாதிகளும் அணிஞ்சிக்கிறது. இப்போ இந்த இஸ்லாம் விழாவை எடுத்துக்கங்களேன். இஸ்லாமியர் மாதிரி தலையில் தொப்பியை வச்சுக்கிறது, அப்புறம் இந்த மூட்டின கைலியை உடுத்திக்கிறது, பெண்களாக இருந்தால் தலையில் முக்காடு போட்டுக்கிறது, இப்படி இஸ்லாமியர் மாதிரி வேஷம் போடணும் அப்படின்ட்டு இந்த இஸ்லாம் மதம் எதிர்பார்க்குதா? அது ஒரு பிற மதத்தை சேர்ந்த நண்பர்கள் இந்த மதத்தினுடைய விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னா தங்களுடைய தோழமை உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி வேஷம் கட்டணும் அப்படின்னு இருக்கா என்ன? எந்த மதம் அப்படி சொல்கிறது மாதிரி இல்லை. கிறிஸ்தவ மதம் கண்டிப்பாக அப்படியெல்லாம் சொல்லலை. நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி சிலுவையை போட்டுட்டு வரணும், இல்லை அந்த ட்ரெஸ்ஸை அது மாதிரி போட்டுட்டு வரணும் அப்படின்லாம் மத கோட்பாடெல்லாம் அப்படி இல்லை. இஸ்லாமியத்துலேயும் அதுலேயும் அப்படியெல்லாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் ஒரு இந்துவாக ஒரு இஸ்லாமியருடைய விழாவில் கலந்துக்கிட்ட நயினார் நாகேந்திரனை நம்ம கண்டிப்பாக பாராட்டணுங்க. இது துணிச்சல்னு இல்லை, இது ஒரு முன்மாதிரி. இப்படி தான் அரசியலில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்முடைய அடையாளத்தை விட்டு மறைச்சு ஏதோ ஒரு நாடகம் போடுறது மாதிரி நாடகத்தனமாக கலந்துக்கிறத விட உண்மையாகவே தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைக்காமல் அதை வெளிப்படுத்தி அந்த ஐடென்டிட்டியோடு இன்னொரு மத விழாவில் கலந்துக்கிறது, இன்னொரு மத விழாவில் கலந்துக்கிட்டு அந்த மதத்தினருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் தங்களுடைய மரியாதையும் தெரிவிக்கிறது அப்படின்றது இதுதான் உண்மையான பண்பாடுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்மாதிரியாக அமைந்த நயினார் நாகேந்திரனை கண்டிப்பாக நான் பாராட்டுறேன். நம்ம எல்லாருமே பாராட்டணும்னு தான் நினைக்கிறேன். வாட் யூ சே ப்ரோ?